ஹாய், வெல்கம் டு ஷைலுஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்காய் கூட்டு பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்பெஷலு. சம்மருக்கு ஏற்ற மாதிரி பார்க்க போகிறோம். சொரக்காய் கூட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் சொரக்காய்க்கு நல்லா பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தோலை சீவிட்டு, அடுத்தது பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, பூண்டு பூண்டு வந்து ஒரு 8 பல், கடலப்பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது என்னென்ன தேவையானது அதை போட்டுடலாம். போட்டு இது குக்கரில் வைக்க போகிறோம். வாங்க, இப்போது மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பெருங்காயம் 1 ஸ்பூன் போட போகிறேன். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டு மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டிருந்தேன். இப்போ பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது இப்போ நம்ம அதெல்லாம் இதில் சேர்க்க போகிறோம். இப்போ சொரக்காவை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறோம். நம்ம இதில் இப்போ சேர்க்கறது மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா கடலப்பருப்பு அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது அந்த 8 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 8 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா தக்காளி, இது எல்லாத்தையும் இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிட போகிறோம். இதை ஆட் பண்ணி இதை தனியாக நம்ம இப்போ வேக விட போகிறோம். அதுக்கப்புறமா தான் அந்த சொரக்காயை நம்ம வேக வைக்க போகிறோம். இதை பார்த்துக்கோங்க. இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதை அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். வாங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் போட்டிருக்கோம். இதோட போட்டுட்டு இதை விசில் வச்சிடலாம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து ஒரு 2 விசில், அது 2 விசில் விட்டுட்டனாலே பருப்பு நல்லா வெந்துடும். இல்லையா, உங்களுக்கு தேவைன்னா 3 விசில் கூட வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இதை குக்கர் விசில் விட போகிறேன். விட்டதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதை விட்டு எடுத்த உடனே அதுக்கப்புறமா தான் நான் இதில் வந்து சொரக்காவை சேர்க்க போகிறேன். இந்த விசில் போட்டுட்டேன். இப்போ இது விசில் வரட்டும். இது 3 விசில் விட்டுக்கலாம். இது 3 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இப்போ விசில் வந்துடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். வாங்க பார்ப்போம். ப்ரெஷர் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷைலுஸ் கிச்சனுக்கு எல்லோரும் லைக் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. இப்போ பார்த்துக்கோங்க. சம்மருக்கு இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நீர் நல்லா போகும். இதை ஹெல்த்துக்கும் வெயிட் லாஸ்க்கெலாம் நல்ல ரெசிபி இது. சப்பாத்திக்கெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்ச சொரக்காவை இதில் ஆட் பண்ண போகிறேன். முதல்ல இதெல்லாம் போட்டு விசில் விட்டுருந்தேன். வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதை ஆட் பண்ணுறேன். இப்போ தான் லாஸ்ட்டாக இது கூட தான் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நினைப்பீங்க இதுக்கப்புறம் போடுறீங்களா அப்படின்னு. ஆமாம், இதில் போட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறோம். அந்த காய் லைட்டாக வேகும். ஃபஸ்ட்டே இது போட்டு வச்சுன்னா காய் இருக்கிறதே தெரியாது, குழன்னு ஆயிடும். நம்மளுக்கு அதில் எங்கே காய் இருக்குன்னே தெரியாது. ஆனால் இதில் இந்த மாதிரி 2 விசில் அது போட்டுட்டு ஒரு 3 விசில் அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த காயை போட்டோன்னா பருப்பு நல்லா வெந்துடும், கடலப்பருப்பு. அதுக்கப்புறம் இதை போட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம திருப்பியும் இதை லைட்டாக ப்ரெஷர் இல்லாமல் சும்மா அந்த குக்கரோட மூடியை மட்டும் போட்டு நம்ம இதில் வைக்க போகிறோம். இதை பார்த்துக்கோங்க. உள்ள பருப்பு நல்லா வெந்துருச்சா, அதுக்கு மேலே இந்த காய் போடும் போது இது லைட்டாக பாதி வேகிறது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு 10 மினிட்ஸ் தான், அதிலே வெந்துடும். அது வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து அதை காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அதை பாருங்கள். இப்போ வைக்கிறேன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான். 10 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். காய் வந்து உங்களுக்கு குழனே ஆகாது, நல்லாயிருக்கும். காய் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தனித்தனியாக தெரியும். அதே நான் இப்போ உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணும் போது காட்டுறேன், பார்த்துக்கோங்க. பப்பூஸோட வீடியோஸே போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுறீங்களா? எல்லோரும் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணிடுங்க தயவுசெய்து. ஆனால் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் சென்ட் பண்ணுறேன். இதை பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த காய் அப்படியே தனித்தனியாக தெரியும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெயிலுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு தான் உங்களுக்கு சம்மர் ஸ்பெஷலாகவே ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். சிம்பிளாகவும் போட்டிருக்கேன், டக்குன்னு செய்கிற மாதிரி. ஒன்றுமே இல்லை, டக்குன்னு அந்த காய் தோலை சீனிங்களா, கட் பண்ணிங்களா, வெங்காயம் தக்காளி எல்லாமே குக்கரோடைய வேலை தாங்க. ஸ்டவ் அண்ட் குக்கர், நம்ம ஈஸியாக அதை பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும்.
நியூவாக மேரிட் ஆனவங்கலாம் வந்து இப்போ உடனே பண்ணணுன்றவங்களுக்கு இப்போ தாளிப்பு பண்ண ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ கடாய் வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்சதுக்கப்புறமா மீதியெல்லாம் போட்டுப்போம். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு எல்லாமே இது ஈஸியாக இருக்கும். காலையில் டியூட்டிக்கு போகிறவங்கலாம் வந்து டப்புன்னு இதெல்லாம் 5 செகண்டில் ஒரு அரை ஹவரில் செய்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நைட்டே காய் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு நான் ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமுக்கு கட் பண்ணி தான் செய்வேன். பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ காஞ்ச உடனே இதுக்கு தாளிப்புக்கு என்னென்ன போடுறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இதோட கடுகு சேர்த்துட்றேன். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் சீரகம் 1 ஸ்பூன் சேர்க்க போகிறேன் நான். இப்போ 2 ஸ்பூன் இதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சீரகம் 2 ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். இந்த சீரகம் போடும் போதே ஸ்மெல்லே கமகமன்னு வரும். இது கூட காஞ்ச மிளகா, கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்குவேன். அந்த வெடித்து அந்த எண்ணெய் நல்லா பொங்குனதுக்கப்புறமா ஒன்றா ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே ஒன்றுமே தெரியாமல் போயிடும். இப்போது இதில் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா சேர்த்தாச்சு. இதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். இப்போ அந்த காஞ்ச மிளகா நல்லா டார்க் ப்ரௌனாக ஆகணும். அந்த ஸ்மெல்லு காஞ்ச மிளகாவோட அரோமா நல்லா சூப்பராக இருக்கும். அதை கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். நல்லா நம்மளோட தாளிப்பு நல்லா இருக்குது. தீஞ்சிச்சுன்னா அதோட ஸ்மெல் வேறு மாதிரி இருக்கும். இதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா இந்த தாளிப்போட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆகணும். ஆனதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து கொட்டிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த குக்கரில் வச்சிடணும் பார்த்திங்களா. இப்போ அதில் லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும். அதுக்கு இப்போ நான் இதில் கருவேப்பிலை சேர்த்துடுறேன். இந்த பாருங்க, அது நான் சொன்னேன்ல லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணுன்ட்டு, அதுதான் தேங்காய் சேர்க்கணும் அதில். இப்போ இதில் நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன், 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன், ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டிருக்கேன், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதை நல்லா தாளிச்சிட்டு இதுக்கு அடுத்ததாக அதில் தேங்காவை போட்டுட்டு இந்த தாளிப்பை அதில் போட போகிறோம். அவ்வளோதான். இப்போ அதில் தேங்காய் சேர்த்துடலாம் வாங்க. அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. இந்த லாஸ்ட்டு தான். தேங்காய் போட்டுட்டுலாம் ரொம்ப வேக வைக்க தேவையில்லை. அதில் அப்படியே நம்ம போட்டு கலரிட்டு அந்த ஹீட்லேயே அது ஒரு இதுவாயிரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த தாளிப்பு அதில் போட போகிறோம். அருமையான சுரக்காய் கூட்டுங்க, செம்மையாக இருக்கும். இதெல்லாம் காரக்குழம்புக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதை டிஃபனுங்களுக்கு கூட இட்லி தோசைக்கெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். இது ரொம்ப நம்மளுக்கு உடம்புல வெயிட் லாஸ் ஆகும், நீர் இறங்கும். வெயிலுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு நீர் அதிகமாக தேவைப்படும். அதுக்கு இந்த சுரக்காய் கூட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இதில் பாருங்கள், அந்த காய் தனித்தனியாக தெரியுது. எப்படி இருக்குதுன்னு எங்கள் சுரக்காய் கூட்டுன்ட்டு சொல்லுங்கள். ஷைலூஸ் கிச்சனில் இதெல்லாம் ஸ்பெஷலு சின்ன சின்ன டிப்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். இதை மாதிரி செய்து பாருங்கள். நம்மளோட ஹோம் குக்கிங் இது. அதில் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம செய்கிறோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் ஃபார் யுவர்ஸ் ஆல்.